சஞ்சய், குடிக்க தண்ணி இருக்கா? வித்யா, ஒன் செகண்ட். வித்யா, தண்ணி காலி ஆயிடுச்சு. பாபி, நான் அந்த கடை ஓரம் நிப்பாட்டுறேன். நீ ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கி வரியா? அந்த கடையில் இருக்கும் பார், போய் வாங்கிட்டு வா. ஓகே மச்சான். வித்யா, கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. நிறுத்துறேன். வித்யா, வித்யா, மாமா. வித்யா, என்னம்மா வித்யா கார்ல போய்கிட்டு இருக்க? என்ன விஷயமா? மாமா, லக்ஷ்மி குளத்துல விழுந்துட்டா மாமா. வித்யாமா, லட்சுமி இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல மாமா, காய்ச்சல் மட்டும் கொஞ்சம் இருக்கு. சஞ்சய் தான் லக்ஷ்மியை குளத்துல இருந்து தூக்கி காப்பாத்தினாங்க. இவன் மட்டும் இல்லண்டா என்னால யோசிக்க கூட முடியல மாமா. தம்பி, ரொம்ப நன்றிங்க தம்பி. நீங்க பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய உதவி தம்பி. நான் இதை உசுறு உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திருக்கீங்க. ஐயோ, ஏங்க நன்றியெல்லாம் எதுக்கு? லக்ஷ்மி இப்போ நல்லா இருக்கால, அதுவே போதும். இந்த மச்சான் கூட. தேங்க்ஸ்டா. இந்த கிளம்பலாமா? சஞ்சய், உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்றே தெரியல. இது ஒரு வார்த்தையில நன்றின்னு சொல்லி முடிச்சிட முடியாது. ஏன்னா நீ என் உசுரை காப்பாத்தி கொடுத்திருக்க. இந்த உதவிக்கு நான் உனக்கு காலம் முழுக்க நன்றியா இருப்பேன். சரி, நானும் லக்ஷ்மியும் மாமா கூட ஆட்டோலே போயிடுறோம். என்னம்மா, உன் அத்தையை நினைச்சு பயப்படுறியா? அவகிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கார்லயே வாமா. இல்ல சார், என் கூட வந்தா வித்யாக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. நீங்க வித்யாவை ஆட்டோலயே கூட்டிட்டு போங்க. சரி, கூட்டிட்டு போயிடலாம். லக்ஷ்மி, பாத்து. இதுல மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்க வரோம். பாத்து வரங்க தம்பி. ஓகே சார். இரு, வா. உட்கார. இங்கதான்ப்பா, இங்கதான். சரிண்ணா. பாத்துமா. வா. இந்தப்பா. ஓஹோ, நீ ஆட்டோல வந்து இறங்குற அளவுக்கு பெரிய மகாராணி ஆயிட்டியா? இருடி வரேன். பாத்து. என்னடி விழுந்து கொட்டிர போகுது? அப்படி என்ன உனக்கு தலைப்புற அவசரம்? அரிசி போட்டுனா அள்ளிக்கலாமா? அதை விடு. அது அந்த வித்தியா இருக்கல்ல,
ஆமாடி, அவ தங்கச்சியை காணோம் தான் தேடிட்டு போனாளே, இப்ப என்ன அதுக்கு? அத்தான், அவ எப்போதும் வீட்டுக்குள்ள பூனை மாதிரி தானே இருப்பா. இன்னைக்கு ஆட்டோல வந்திருக்காமா, மகாராணி மாதிரி. என்ன அது, ஆட்டோலையா? அது என்னடி இவளுக்கு வந்த வாழ்வு? வா, என்னன்னு போய் பாப்போம். வாமா. பார்த்து உள்ள கூட்டிட்டு போமா. வாடிமா மகாராணி. இவளை கண்டுபிடிக்கதே இம்புட்டு நேரமா? அதுவும் எங்கேயோ போய் திரிஞ்சுக்கிட்டு இருந்தவள ஆட்டோல கூட்டிட்டு வரியோ? இல்லத்த, லக்ஷ்மி குளத்துல விழுந்து. ஓ, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரீங்களோ? இம்புட்டு நாளா இவளுக்கு புத்தி மட்டும் தான் அப்படி இப்படின்னு இருந்துச்சு, இப்போ உடம்பு மக்கார் பண்ணுதா? நிறுத்து, வாய் மூடு. இவளுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் தான். அது பாவம் சின்ன புள்ள, அது வீட்டுல இருக்கா இல்லையான்னு கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. அம்புட்டு அலைச்சிய. அது பாவம் வீட்டு விட்டு போய் குளத்துல போய் விழுந்துருச்சு, உசிருக்கே ஆபத்தாயிருச்சான். அதை காப்பாத்தி கூட்டு வரதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க தெரியுமா? நல்லா இருக்கே கதை. வெங்கம் பயலுக்கு ஒரு மாடு, அத புடிச்சு கட்ட 2 ஆளுங்கிற கதையா? இவ அக்கா ஊர் சுத்திட்டு கிடக்குறா, இவ போய் குளத்துல உளுந்ததுக்கு நான் தான் காரணமாம்ல. இவ கொழுப்பெடுத்து ஊர் சுத்தனத்துக்கு நான் காரணமா? மாமா, நரம்பு இல்லாம பேசாத. இல்லமா, பாவண்டி அந்த புள்ள, அது சம்பாதிச்சு கொடுக்கிற காசுல உனக்கு சீவநாயம் பண்ணிக்க தெரியும். அது உழைக்கிற உழைப்பா இல்ல முழுசா முழுகிக்க தெரியும். ஆனா லட்சுமி மட்டும் உனக்கு பாத்துக்க தெரியாது. அம்புட்டு அலட்சியம். இவ்வளவு நீ பெத்த புள்ள தானே, ஒரு பொம்பளை புள்ளைய பெத்த ஆத்தா மாதிரியா பேசுற? நீ சொல்றத என்னாலே காது கொடுத்து கேட்க முடியல. மாமா, அத்தையை ஏசாதீங்க. அது இல்லம்மா, தப்பு ஏன் மேல தானே. அத்தை கிட்ட இப்படி பேசாதீங்க. நான் தான் லக்ஷ்மிய இருந்து கருத்தை கவனிச்சிருக்கணும். எப்போ இதுங்க 2 வீட்டுக்குள்ள வந்துச்சோ அப்பத்துல இருந்தே நீ என்ன திட்டிக்கிட்டே தான் இருக்க. இரு இரு, எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் இதுங்க 2 இந்த வீட்டை விட்டு போனாதான் இந்த வீடு உருப்பிடும். இதெல்லாம் திருந்துற ஜென்மமே இல்லம்மா. நீ லட்சுமி கூட்டிட்டு உள்ள போ. உள்ள போமா. தள்ளு. என்னம்மா, அவளை வாசலோட வச்சு செஞ்சு வெளியே துரத்து விட்டலான்னு பார்த்தா அப்பா வந்து இப்படி பங்கமா சொதப்பி விட்டாரு. உங்க அப்பனை விடுறி. இந்த ஆளு என்ன எப்பவும் அவளுகளோடவே வா சுத்த போறாரு. இப்பதானே அவ தங்கச்சிய சாவுல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. பொறு, இனிமே என் வேலையே இதுங்க 2 எப்படி வெளியே துரத்தணுங்கிறது தான். துரத்துறேன். ஐயா பேராண்டி, தாத்தா, ஓ நண்பன் வந்து அவசரமா கார் எடுத்துட்டு போன. எங்கய்யா போன? ஏதாவது விவகாரமா? தாத்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. நம்ம வித்யா இருக்கால, ஆமா, அவ தங்கச்சி குளத்துல விழுந்துட்டா தாத்தா. ஐயோ, என்னையாச்சு? தாத்தா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல தாத்தா. என்னையா சொல்ற? என்னால நம்பவே முடியலையா. ஆமா தாத்தா, லக்ஷ்மியை கரெக்டான டைம்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம். என்னையா நீ இது ஏன்யா அவன் என்னட்ட சொல்லாம போனா? அவன் கார் எடுத்துட்டு போன வேகத்தை பார்த்துட்டு நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இல்ல தாத்தா, அவன் போற அவசரத்துல ஏதாவது சொன்னா நீங்க மனசை போட்டு குழப்பிட்டு இருந்திருப்பீங்க.
அதான் தாத்தா அவன் எதுவும் சொல்லாம போயிருப்பான். குழந்தை எப்படியா இருக்கு? தாத்தா ஷீ இஸ் ஆல் ரைட். என்னையா? இல்ல தாத்தா, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, இப்போ நல்லா இருக்கா. ஐயா, நீங்க பெரிய ஒத்தாசை பண்ணிருக்கீங்க, ரொம்ப பெருமையா இருக்கியா. சரி சரி வா உட்கார். சரி தாத்தா. நீங்க உட்காருங்க தாத்தா. ஐயா தாத்தா, வித்யாவுக்காண்டி பேசிவிட்டேன்னு உனக்கு ஏதும் கோவம் ஐயா? தாத்தா என்ன தாத்தா நீங்க பேசுறீங்க? எனக்கு எந்த கோவமும் இல்லை. ஒரு வகையில நான் தானே உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி பேசினேன், அதனால தானே நீங்க பேசுனீங்க. இந்த மனசு ஐயா நம்ம பரம்பரை சொத்து. இதுக்கு முன்னாடி இந்த வீடு, தோட்டம், காடு, கரை எல்லாமே ஒன்றும் இல்லையா, வெறும் தூசு. ஐயா, இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சியா, நீ இந்த ஊரை நல்லா பாத்துக்குவ. என்ன தாத்தா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? பெரிய வார்த்தையெல்லாம் இல்லையா, கடமை. இது நம்ம கடமை. ஆமா அப்படியா? அக்கா வந்துட்டாங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். ஆதர்ஷன். வாங்க 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 உட்காருங்க. உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. இங்க உட்காருங்க. அடி வாங்கறதுக்குன்னே தாம்பாளத்தட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. பாவம் மேடம் இப்ப வரப்போறாங்க, சகுந்தலாவை பார்க்க போறாங்க, தாம்பாளத்தட்டு எடுத்து சகுந்தலா மூஞ்சில விட்டெறிஞ்சு அடிக்க போறாங்க. அது இப்பவே பார்க்கணும் போல இருக்கே. மேடம் எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க? கீழே இறங்கி வாங்க. நாங்க வந்ததை வேதவல்லி கிட்ட சொன்னீங்களா? ஆஹா, அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். மேடம் கரெக்டான டைம்க்கு வந்துருவாங்க. இதோ மேடம் வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், இப்பதான் வந்தோம். வேதா ஒரு நிமிஷம் வாங்க. போச்சு, தாம்பாளத்தட்டு தெரிச்சு பறக்க போகுது. மாசீனா இருக்க போகுது. அடடா, லக்ஷ்மி விடி
இப்படி பொட்டு வழியா புஷ்ஷுன்னு போயிடுச்சு. உட்காருங்க. எப்படி இருக்க வேதா? ஐ அம் குட். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இவன் தான் என் ஒரே பையன் தர்ஷன். ஐஐடி மெட்ராஸ் கோல்ட் மெடலிஸ்ட். கூடிய சீக்கிரம் ஒரு ஐடி கம்பெனி சிஇஓ ஆக போறான். வெரி குட். நரேந்திரன் சார் எல்லா விவரமும் சொன்னாரு. வேதா, நீ இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பசங்க ஃபியூச்சர் தான் முக்கியம்னு மிஸ்டர் நரேந்திரன் சொன்னாரு. எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. ஸ்னேகா மேடம், மானசாவை கூட்டிட்டு வா. மாப்பிள்ள எப்படி இருக்காரு? நல்லா இருக்கார்ல? பொண்ணு நல்லா பார்த்துக்கோ. வணக்கம். இது என் ஒரே பொண்ணு மானசா. ஒரே பொண்ணுன்னு ரொம்ப செல்லமா வளர்த்திருப்பாங்கன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நாங்க அப்படி வளர்க்கல, பொறுப்பா வளர்த்திருக்கோம். அவளும் அப்படிதான் வளர்ந்திருக்கா. என் மனைவி ஆண் பெண் வித்தியாசம்லாம் பார்க்கறதில்ல. எங்க வீட்டுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே உரிமை தான், ஒரே சுதந்திரம் தான். ரொம்ப நல்ல விஷயம். மாடர்ன் சொசைட்டில இப்படிதானே இருக்க முடியும். என் பொண்ணுக்கு சொத்து, பதவி, அந்தஸ்தை விட குடும்பம், உறவு, சந்தோஷம் தான் முக்கியம். அவளோட இஷ்டத்துக்கு சந்தோஷமா சுதந்திரமா இருந்தாலே எங்களுக்கு போதும். அவ வாழ போற வீடு அவ வீடு. அவதான் அதுக்கு எஜமானி. மானசா வந்ததும் நான் ரிட்டையர் ஆயிடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் அவ சொல்றது கேட்டுதான் நாங்களே நடந்துப்போம். எனக்கு ஃபேமிலி ஃபார்மாலிட்டிஸ் அவ்வளவா தெரியாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி. அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பொண்ணும் பையனும் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டோம். ஓஎஸ், என்னதான் நாம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் சேர்ந்து வாழ போறது அவங்க தானே சார். மானசா, போய் பேசிட்டு வா. தர்ஷன், பேசு. பேசுறமா. உட்காருங்க. இது உங்க வீடு தானே? உங்க வீட்டுல நானே கேஷுவலா இருக்கேன். நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. திடீர்னு போய் தனியா பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்களா, அதான் ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள். இப்படி தனியா பேசுறதெல்லாம் நானும் சினிமால தான் பார்த்திருக்கேன். எனக்கே இப்படி நடக்கணும் சத்தியமா எதிர்பார்க்கல. நான் கொஞ்சம் ஃப்ரீ டைப். எதுவா இருந்தாலும் ஃப்ராங்கா பேசிடுவேன்.
உங்களை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. எனக்கு ஒய்ஃபா வரப்போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தனோ அப்படியே இருக்கீங்க.